நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ துபாயை பற்றி நம்ம அடிக்கடி நிறைய பேசுகிறோம். துபாய் வந்து அது ஒரு பக்கம் டார்க் சைடு இருக்குது, இன்னொரு பக்கம் ப்ளஸ் சைடு இருக்குது. இப்போ துபாயை பற்றி நல்லதும் நிறையா பேசலாம், கெட்டதும் நிறையா பேசலாம். அதாவது யார் கையில் நிறைய பணம் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாடு, யார் கையில் வந்து உழைப்பு இருக்கோ இப்போ வேலை பார்க்க தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு துபாய் வந்து ஒரு நல்ல நாடு. யார் வந்து கையில் பெரிய பணம் இல்லாமல் ஒரு ஆர்வத்தோட இங்கே துபாயில் போய் ஒரு மினிமம் முதலீடு செய்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து பெருசாக வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து நிறையா பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு வர்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது காரணம் வந்து மணி ஃப்ளோ, அங்கே உள்ள பேமெண்ட் டேர்ம்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இது நிறையா இருக்குது. இப்போ நம்ம வந்து துபாயில் முதலீடு பற்றி பேச போகிறோம். இதில் முதலீடு பண்ணுறது யாருன்னா, இப்போ இங்கேருந்து அங்கே துபாயில் வந்து வேலைக்கு போகிறாங்க. மாதம் வந்து நம்ம ரூபாய்க்கு வந்து ஒரு 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. இல்லை 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க 50,000 செலவு போக 1,00,000 ரூபா மிச்சம் வைக்கிறாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 30-40 லட்ச ரூபா வருது. அப்போ வந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த நாட்டோட அந்த நாட்டை பற்றின இன் அண்ட் அவுட்டு தெரியும். கையில் கார் இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், தங்குறதுக்கு வீடு இருக்கும். அப்போ ஆஃபீஸ் ஆரம்பித்து நம்ம பண்ண தொழிலையே உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்டிங் கம்பெனியில் வேலை பார்த்தா நம்மளும் வந்து ஒரு சின்ன கான்ட்ராக்டர் ஆகலாம். இல்லை நம்ம ட்ரேடிங் கம்பெனியில் வேலை பார்த்தா நம்ம வந்து ஒரு மெட்டீரியலை வந்து இந்தியாவிலேருந்து வேறு நாட்டிலேருந்து கொண்டு வந்து அங்கே ட்ரேடிங் பண்ணலாம். அப்புறம் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தா நம்மளும் வந்து ஐடி சார்பாக சம்மந்தப்பட்டது இங்கே தமிழ்நாட்டிலேயே இல்லை பெங்களூர்லேயே வந்து ஐடி வந்து இங்கே மென்பொருளை இங்கே தயார் செய்து அல்லது அதுக்கு வந்து பேக் ஆஃபீஸ் மாதிரி இதெல்லாம் வந்து இங்கேருந்து பண்ண முடியும் அப்படின்னு நம்மளோட கான்டாக்ட் வந்து எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அங்கே ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை, அதெல்லாம் கரெக்ட் தான். என்ன ஒன்றே ஒன்று வந்து அங்கே வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வேண்டாம் இந்த கம்பெனி வைண்டப் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து பெரிய ப்ரொசீஜர். ஏன்னா நம்ம வந்து இந்த கம்பெனி பேரில் வந்து கடன் வாங்கியிருக்கிறோமா, வேறு யாருக்கும் வந்து பணம் கொடுக்கணுமா, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுக்கு டைம் எடுத்து செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க அந்தளவுக்கு. ஆனால் ஆரம்பிக்கிறோன்னா 2 நாள் ஆரம்பிக்கிற மாதிரி ட்ரேட் லைசன்ஸ் ரொம்ப ஈஸி அங்கே வர்றது. சரி, இப்போ நம்ம ஊர் மாதிரி ட்ரேட் லைசன்ஸ் ஒரு வாட்டி வாங்கிட்டா அதுக்கப்புறம் ஒன்லி இந்த ஜிஎஸ்டி இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமான்னா அங்கே வந்து அப்படி இல்லை. அங்கே வந்து வருஷம் ட்ரேட் லைசன்ஸ் வந்து ரினியூ பண்ணணும். சரி, இப்போ இந்த டாபிக் வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவரோட பையன், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பையன், மாதம் 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிற பையன். அந்த பையனோட ஒரு ஃப்ரெண்டு, அவன் வந்து ஹார்டிகல்ச்சர் முடிச்சுட்டு வேறு இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். அப்புறம் அவங்களோட இன்னொரு ரிலேட்டிவ் பையன் வந்து துபாயில் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஓகே, இது வந்து மேட்ரு. இந்த 3 பேரும் சேர்ந்து அங்கே துபாயில் மஷ்ரூம் கல்ச்சர் அதை வந்து அங்கே ரெடி பண்ணி நம்ம வந்து அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியுமா, மஷ்ரூம் வந்து அங்கேயே தயார் பண்ணி, அதாவது இந்தியாவிலேருந்தோ ஸ்ரீலங்காவிலேருந்தோ அல்லது ஓமானில் இருந்தோ அங்கே அல்லது கென்யா இந்த மாதிரி மற்ற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியிலேருந்தோ அங்கேருந்து மஷ்ரூம் வந்து கொண்டு வந்து ட்ரேடு மட்டும் பண்ணாமல் அங்கே துபாயிலேயே மஷ்ரூம் வந்து கல்டிவேட் பண்ணி அதை வந்து பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கான டேட்டாஸ் வந்து கொஞ்சம் எடுத்தேன். அதை வந்து சொன்னால் இது வந்து இது சம்மந்தப்பட்டோ அல்லது இது ஓரளவு ரிலேட்டடோ அல்லது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த டேட்டாஸ் வந்து நான் வந்து இப்போ கரண்ட்டில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கலெக்ட் பண்ண டேட்டா, நான் இருந்த டைமில் இருந்த கண்டிஷன் வேறு, இப்போ வந்து கொஞ்சம் கண்டிஷன் மாதிரி இருக்குது. இப்போது நேற்று வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில் எடுத்து நான் வந்து இதை கொடுக்குறேன். இந்த டீட்டெயில் வந்து சிலருக்கு வந்து உபயோகமாக இருக்கலாம், அல்லது வெறுமனே வேலைக்கு தானே போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு உபயோகம் இல்லாமல் கூட இருக்கலாம், அது தெரியாது. பார்க்குறவங்களுக்கு வந்து ஒருவேளை இதை பார்த்தவங்க வந்து யாராவது தன் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து அங்கே ஒரு துபாயில் வந்து ஒரு கம்பெனி அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரேட் லைசன்ஸு, அந்த ட்ரேட் லைசன்ஸ் எக்ஸ்பென்ஸ் மட்டும் அப்ராக்சிமேட்டாக நான் இதெல்லாமே சொல்ல போகிறது வந்து திராம்ஸில் சொல்ல போகிறேன். கடைசியாக வந்து நம்ம ருப்பியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அல்லது அப்பப்போ வந்து ருப்பியில் கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணிக்கிற முடியும். ஏன்னா ஒரு திராம் வந்து கிட்டத்தட்ட 25 ரூபா. இப்போ வந்து ஒரு 1000 திராம்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 25,000 ரூபா. 25,000 நம்ம கொடுத்தா நமக்கு வந்து 1000 திராம்ஸ் கிடைக்கும் அப்படி வச்சுக்கோமே. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000 திராம்ஸ் வந்து செலவாகும். இதுக்குள்ள டீட்டெயில் என்னென்ன செலவு இருக்குது அப்படிங்கிறத முனிசிபாலிட்டி இது அது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, அது ஒன்று. அதுபோக
வெறுமனே இடமே இல்லாமல் ஆஃபீஸே இல்லாமல் ட்ரேட் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ட்ரேட் லைசன்ஸ் கொடுக்குறதுக்கு எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க? என்ன ஆஃபீஸு? ட்ரேடிங் ஆஃபீஸா? ட்ரேடிங் ஆஃபீஸ் எங்கே? இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே? இல்லை கான்ட்ராக்ட்டுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ஒன்று, ஆஃபீஸ் எங்கன்னு ஆஃபீஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆஃபீஸ் வந்து துபாயில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அங்கே வந்து எப்படின்னா ரெண்டல் வந்து மந்த்லி இல்லை, ஆனுவல் ரெண்ட்டு தான் பொதுவாக பேசுவாங்க. வருஷத்துக்கு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 2 பெட்ரூம் ஹால் வந்து 25,000 திரம்ஸ் வருஷத்துக்கு. 30,000 திரம்ஸ் இருந்தது. இன்றைக்கி 1,00,000 திரம்ஸ், 80,000 திரம்ஸ், 1,50,000 திரம்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் வந்து இடத்த பொறுத்து. இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு சிம்பிளாக வந்து ஒரு ஸ்டூடியோ ஃப்ளாட் மாதிரி ஆஃபீஸோ அல்லது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கியூபிக்கல் ஒரு ஆஃபீஸ் மாதிரி வேணும் அப்படின்னா கூட அது வந்து வருஷத்துக்கு குறைஞ்சது வந்து 50,000 to 60,000 திரம்ஸ் ஆகுது. அப்போ மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5,000 திரம்ஸ் ஆகுது. ஓகே, அது போக ஒரு ட்ரேட் லைசன்ஸ் எடுத்தாச்சுன்னா அதுக்கு வந்து 2 விசா வந்து எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த 2 விசாவுக்கு வந்து ஆவரேஜாக வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 7,000-8,000 திரம்ஸ் செலவாகும். அப்போது 2 விசா அப்படிங்கும்போது 2 பேர் போகணும் அப்படின்னா 2 விசாவுக்கு வந்து 15,000 திரம்ஸ் வந்து மொத்தத்துக்கு இங்கே செலவாகும். அப்புறம் வந்து அந்த ஆஃபீஸ்னு போட்டாச்சும் அதுக்கு ஃபர்னிச்சர் ஒரு 10,000 15,000 திரம்ஸ் நம்ம பெருசாக செலவு பண்ணாமல் மினிமம் பண்ணுவோம், அவ்வளோ வேணும். அது போக இங்கே போன உடனே வந்து நமக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வேணும். இங்கேருந்து புதுசாக போகிறோம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும். ஒரு செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கணும் அப்படின்னா கூட அதுக்கான செலவு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 20,000 திரம்ஸ் ஆகும். இப்போது 20,000 திரம்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா, அதான் கணக்கு. அப்புறம் வந்து நமக்கு வந்து மஷ்ரூம் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு இடம் வேணும். அதுக்கு வந்து ரொம்ப அவுட்ஸ்கட்டில் உம்மலுக்கு வேணும், இல்லை ராசல் கைமாவோ இந்த பக்கம் ஃபுஜேராவோ அங்கே தள்ளி போய் வந்து நம்ம ஒரு இது மாதிரி கிளாஸ் ஹவுஸு, க்ரீன் ஹவுஸு, கிளாஸ் ஹவுஸு அந்த மாதிரி போட்டு அப்புறம் அங்கே ஸ்பான்சர் வேணும். இப்போ இந்த கம்பெனிக்குமே ஸ்பான்சர் வேணும். ஸ்பான்சர் ஃபீ அப்புறம் இதெல்லாம் சேர்த்து வந்து ஓவராலாக வந்து மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 to 12,000 திரம்ஸ் வந்து இந்த இடம் இதுக்கெல்லாம் தேவைப்படும். அப்போ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,4 லட்ச ரூபா இல்லை 1,4 லட்சம் திராம்ஸ்லேருந்து 1,50,000 லட்சம் திராம்ஸ் வரைக்கும் இங்கே வந்து வருஷத்துக்கு செலவாகும். அது போக வந்து 2 பேர் அங்கே போயிருக்காங்க, காரில் வந்து போகணும், டாக்ஸியில் போகணும். ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி நம்ம ரேப்பிடோ மாதிரி அங்கே வந்து பைக்கெல்லாம் வந்து பெருசாக இல்லைங்க. அந்த ரோட்டில் வந்து எல்லாமே காரு, டாக்ஸி, சொந்த காராக இருக்கலாம், இல்லை டாக்ஸியாக இருக்கலாம். அப்புறம் வந்து பஸ்ஸு வந்து அவைலபிள் இருக்குது. ஓகே, அப்போது அது மாதிரி நம்ம வந்து கணக்கு பண்ணியாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 4,000 திரம்ஸ்லேருந்து 5,000 திரம்ஸ். ஏன்னா ஆஃபீஸில் வந்து தங்குறதுக்கு அலோடு இல்லை. ஆஃபீஸாக இருக்க முடியும். தங்குறதுக்கு தனியாக வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் எடுத்தால் அதுவே வந்து ஒரு 50,000 திரம்ஸ் வந்து வருஷத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட ஒரு 2 பேருக்கு சேர்த்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 4,000-5,000 திரம்ஸ் வந்து தங்குற இடம், சாப்பாடு, மற்ற சின்ன சின்ன செலவுகள் அப்படின்னு வச்சா கூட ஒரு ஆளுக்கு வந்து 4,000 திரம்ஸ் அப்படின்னு வச்சா கூட கிட்டத்தட்ட 1,00,000 திரம்ஸ்க்கு மேலே வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு லிவிங் எக்ஸ்பென்ஸ் இந்த செலவாகும். அப்புறம் வந்து ஒரு வருஷம் முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு இந்த செலவெல்லாம் ஃபஸ்ட் இயரில் இந்த செலவெல்லாம் டோட்டல் போடும்போது மினிமமாக ஒரு 3,50,000 லட்சம் திரம்ஸ் வந்து செலவாகும். நம்ம வந்து மஷ்ரூம் வந்து அதை கல்டிவேட் பண்ணுறோம், இல்லை பண்ணலை, இல்லை அதை விற்கலை, நம்ம விற்கிறதுலேருந்து காசு வருது, காசு வரலை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து 3 லட்சம் திரம்ஸ் வந்து இந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். சப்போஸ் ரொம்ப குறைச்சி பண்ணாலே 3 லட்சம் திரம்ஸுக்கு குறையா பண்ண முடியாது. 3,50,000 லட்சம் திரம்ஸ் இல்லை 3 லட்சம் திரம்ஸ் வச்சுக்கோமே. 3 லட்சம் திரம்ஸ் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா 3 லட்சம் × 25. அப்போது 1 லட்சம் திரம்ஸ் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா. 3 லட்சம் திரம்ஸ்னால் 75 லட்ச ரூபா நமக்கு வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு தேவைப்படும். நமக்கு வந்து அங்கே போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், சில நேரம் வந்து பாருக்கு போகிறோம், இதை செய்கிறோம், சின்ன ஒரு லேவிஷாக ஆரம்பத்தில் கொஞ்சம் இது ஜோர் இருக்கும், செலவு பண்ணுறோம். அது வந்து துபாய் வந்து ரொம்ப டூரிசம் பிளேஸ், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த என்னென்ன செலவெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணுறோமோ அதெல்லாம் பயங்கர செலவு எக்ஸ்ட்ரா. ஆனால் மினிமம் வந்து 75 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 80 லட்ச ரூபா வரைக்கும் மினிமம் வந்து செலவு கையில் இருக்க செலவாகும். 80-85 லட்ச ரூபா செலவாகும். இப்போ வந்து இந்த வருஷத்துக்கு வந்து இந்த ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஒரு 80 லட்ச ரூபா நம்ம வந்து செலவாகுன்னு வச்சுக்கோமே. அடுத்த வருஷம் போகும்போது திரும்ப ட்ரேட் லைசன்ஸை ரினியூ பண்ணணும். அப்புறம் நம்ம விசா பிரச்சனை இல்லை, 3 வருஷம் விசாவாக இருக்கும், அதனால் விசா பிரச்சனை இல்லை. அந்த செலவெல்லாம் பார்த்தோம்னா நம்ம 3 லட்சம் திராம்ஸுங்கிறதுக்கு பதிலாக வந்து நமக்கு ஒரு 2.5 லட்சம் திரம்ஸில் வந்து முடியும். ஏன்னா மற்ற எக்ஸ்ட்ரா செலவுகள் ஆல்ரெடி இருக்காது. அதனால் ஒரு 3 லட்சம் திரம்ஸ்க்கு உள்ளே தான் அடுத்த வருஷம் வரும். அப்போ எவ்ரி இயர் வந்து 70 80 லட்சம் ரூபா வந்து நம்ம ரூபாய்க்கு தேவைப்படும். சரி, இப்போ இதை வந்து நம்ம மீட் அவுட் பண்ணுறதுக்கு
மஷ்ரூமில் வந்து பொதுவாக 2 மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம் இருக்குது, இன்னும் ஆயிஸ்டர் மஷ்ரூம் இருக்குது. இப்போது பட்டன் மஷ்ரூம்னா ஒரு கிலோ வந்து 7 கிராம்லேருந்து 18 கிராம் வரைக்கும், ஆவரேஜாக 12 கிராம்ஸ் வச்சுக்கலாம். அது போக ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹை எக்ஸ்பென்சிவ். ஒரு 70லேருந்து 80 கிராமில் 80-90 கிராம்ஸ் வரைக்கும் ஒரு கிலோ. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அங்கே வந்து இந்த மஷ்ரூம் எல்லாம் நிறையா வந்து மார்க்கெட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நிறையா ஹோட்டல்ஸ், மக்கள் வந்து வீட்டில் வாங்கி சாப்பிட்றது கூட நிறையா வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது. மஷ்ரூம் அங்கே விளைய வச்சா அங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து விளைய வச்சா அதுக்கு வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்புறம் விளைய வச்சு என்ன செய்ய? ஆனால் எவ்வளோ விளைய வச்சாலும் அங்கே வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. அது போக பக்கத்தில் வந்து நீங்கள் கத்தாருக்கோ, சவுதி அரேபியாவுக்கோ, ஓமானுக்கோ இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. அந்த இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி அப்படிங்கிறத இப்போது கேள்வி. இப்போ நம்ம வந்து இந்த 3.5 லட்சம் கிராம்ஸை வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெறும் பட்டன் மஷ்ரூம் மட்டும் ஒரு 12 கிராம்ஸுக்கு கணக்கு வச்சு பண்ணோம்னா அது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து 30 டன்னு, 30,000 கிலோ நம்ம விற்றா மட்டும்தான் இந்த அமௌண்ட்டு மீட் அவுட் ஆகும். சப்போஸ் பட்டன் மஷ்ரூம் பண்ணலை, ஆயிஸ்டர் மஷ்ரூம் மட்டும் ஒரு 50 ரூபா மணிக்கு நம்ம வந்து விலைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட அது வந்து 7 டன்னு வந்து 7,000 கிலோ வந்து விற்றா மட்டும்தான் நமக்கு வந்து இதை மீட் அவுட் பண்ண முடியும். சரி, இப்போது பாதி ஆயிஸ்டர் மஷ்ரூம், பாதி பட்டன் மஷ்ரூம் அப்படி நம்ம வந்து விளைய வைக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்படி வச்சா கூட இது வந்து ஒரு 15 டன்னு, அது வந்து ஒரு 3 டன்னு அப்படின்னு விளைய வைக்கணும். சரி, இதை விளைய வைக்கிறதுக்கு நமக்கு இடத்துக்கு, ஸ்பான்சருக்கு நம்ம வந்து ஆல்ரெடி காசு கொடுத்துட்டோம். ஆனால் இதுக்கு வந்து ரா மெட்டீரியல் வாங்கணும், அதை வந்து பராமரிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. அந்த செலவெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஒரு கிலோ வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து 50 ரூபாய்க்கு நம்ம கணக்கு போட்டோம்னா அதில் வந்து ஒரு 15 கிராம்ஸ் வந்து கீழே இறங்கிடும். அப்போ நமக்கு 35 கிராம்ஸ் தான் கிடைக்கும். அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 டன்னு ஆயிஸ்டர் மஷ்ரூம், 22 டன்னு வந்து பட்டன் மஷ்ரூம், இதை வந்து நம்ம வருஷத்துக்கு விற்றா தான் நமக்கு பிரேக் ஈவன். அதுக்கு மேலே எவ்வளோ வருதோ அதுதான் நமக்கான லாபம். இந்த அமௌண்ட்டில் வந்து நான் போட்டிருக்கிறது 70 லட்ச ரூபா, 80 லட்ச ரூபா நம்ம வந்து வருஷத்துக்கு செலவு பண்ணோம்னா, அது சப்போஸ் இங்கே பேங்க்கில் வந்து கடன் வாங்கிட்டு போனோம்னா அவங்க வந்து 1.5%, கிட்டத்தட்ட 1.2, 1.3, 1.5% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. நீங்கள் வந்து அந்த 80 லட்ச ரூபா முழுசாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அப்படி பண்ணால் கூட ஆவரேஜாக 50 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து 1.5% நீங்கள் வந்து மாதம் அல்லது ஒரு 10-12%, 18% வந்து வருஷத்துக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா அது ஒரு 8 லட்ச ரூபா. ஓகே, அப்போது 80ங்கிறது 75, 80ங்கிறது 88, 90 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து. அப்போது அதுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 300 கிலோ ஆயிஸ்டர் மஷ்ரூம், அப்புறம் வந்து ஒரு 2 டன் வந்து பட்டன் மஷ்ரூம் அதெல்லாம் விற்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம எந்த தொழில் பண்ண போனாலுமே நமக்கான மினிமம் எக்ஸ்பென்ஸ் என்ன? சரி, இப்போ நமக்கு வந்து இவ்வளோ வந்து இங்கே வந்து தயார் பண்ணணும். அப்போது பெரிய அளவுக்கு மாஸ் ஸ்கேலில் தயார் பண்ணோம்னா இங்கே ஓமானில் இருந்தோ, ஸ்ரீலங்காவில் இருந்தோ, இந்தியாவில் இருந்தோ அல்லது ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் இருந்தோ வேறு வேறு கண்ட்ரி நாடுகள்லேருந்து வரக்கூடிய மஷ்ரூம் வந்து என்ன ரேட்டுக்கு வருது, நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெர் கிலோ என்ன ரேட்டு ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்கு போட்டு பார்த்துட்டு இதை வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணுறோம்னா உண்மையிலே பிஸ்னஸ் பண்ண முடியும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இந்த வருஷத்தில் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக இவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அதை ரிட்டர்ன் கிடைக்கிறது இருக்கு இல்லையா? அங்கே வந்து துபாய் வந்து பெரிய கடன் மார்க்கெட்டு. நீங்கள் வந்து கொடுத்தா 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் அதுக்கப்புறம் தான் வந்து காசே கிடைக்கும். அப்போது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் தேங்கிடும். அப்படி தேங்கும் போது திரும்ப திரும்ப கொடுத்து சில இடங்களில் கொடுத்து வரா கடன் அப்படின்னு நிறையா இருக்குது. அந்த மாதிரி அங்கே கிரெடிட்டு கொடுத்தா பெரிய சிக்கல். கிரெடிட் கொடுக்காம கேஷ் அண்ட் கேரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா இருந்தால், காசுக்கு மட்டும்தான் விற்பேன் அப்படின்றதா இருந்தால், அடுத்தவங்க வந்து 7 கிராம் கொடுத்தாங்கன்னா நம்ம 5 கிராம் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கேஷுக்கு வாங்குவாங்க. ப்ளஸ் வந்து நம்மளுடைய இது வந்து குவாலிட்டி டேஸ்ட் நல்லா இருக்கணும். அந்த இதில் வந்து குவாலிட்டி வந்து அங்கே துபாயில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மஷ்ரூம் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய மஷ்ரூமோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், டேஸ்ட் நல்லா இருக்கணும். ப்ளஸ் வந்து அங்கே மஷ்ரூம் அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மஷ்ரூம் வந்து நோய்வாய்ப்படக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மருந்து, அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன், கிளைமேட் கண்டிஷன் இதில் ரொம்ப முக்கியம் வந்து நமக்கு வந்து சம்மரில் இதெல்லாம் வரும்போது அங்கே வந்து இந்த மாதிரி ஹீட் கூல் சிஸ்டம், ஏசி இதெல்லாம் வேணும். அப்போ அந்த கரண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது போக வாட்ரு வந்து ஃப்ரீ கிடையாது, வாட்டரும் வந்து அங்கே சார்ஜ் உண்டு. இதையெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது
இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணால் இந்த தொழில் வந்து நல்ல தொழில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப முக்கியமாக இந்த வருஷம் முடியுது, கையில் வந்து நம்மகிட்ட 30 லட்சம் 40 லட்சம் வச்சுருக்கோம். இதை வச்சு ஆரம்பிப்போம்னா ஆரம்பிச்சிடலாம். ரன் பண்ணுறதுக்கு ரன்னிங் காஸ்ட் வேணும். சப்போஸ் ஒரு வருஷம் முடியும் போது நம்ம 80 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம், ஆனால் நமக்கு வந்து வந்த வருமானம் வந்து 30 லட்ச ரூபா தான் வந்திருக்கு, இன்னும் 50 லட்ச ரூபா தேங்கி நிற்கிது அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து இந்த 30 லட்ச ரூபா போக இன்னும் 50 லட்ச ரூபா கையிலேருந்து வேறு போடணும். அந்த மாதிரி அது அந்த தகுதி நமக்கு கையில் இருந்தால் கேஷ் ஃப்ளோ நமக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நமக்கு வந்து கேஷ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், இல்லை அரேஞ்ச் பண்ண முடியுன்ற நிலைமை இருந்ததுன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரி, இது இல்லாமல் அங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸ் வாங்குறாங்க, வேறு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி வந்து லாபகரமாக பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் நஷ்டத்துக்கும் பண்ணுறாங்க, சிலர் வந்து நிறைய பேர் லாபத்துக்கும் பண்ணுறாங்க. என்னென்னா இங்கே இருந்து வந்து பணப்பரிமாற்றம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நிறையா நடக்குதுன்னு கேள்வி. அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, இங்கேருந்து போனால் அந்த பணம் அங்கே வருது, அங்கேருந்து எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி மாற்றி இங்கே நம்ம ஊருக்கு அனுப்பிச்சி விடுவாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பணத்தை வந்து இப்போ நம்ம பேசுகிறது இல்லை. நம்ம பேசுகிறது நேர்மையாக நேரடியாக இந்த பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், நமக்கு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இதை அங்கே விற்கிறோம், அங்கே வந்து லாபம் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து மஷ்ரூம் என்று கேட்டதுனால அதுக்கான டீட்டெயிலோட. அதுவும் இல்லாமல் நிறையா பிஸ்னஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து விவாதிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். மாற்று கருத்து இருந்தாலும் இதை வந்து பின்னூட்டத்தில் கொஞ்சம் நாகரிகமான முறையில் பின்னூட்டத்தில் கருத்து தெரிவித்தா ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.